இருக்குது. ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் படித்த மெசேஜ் தான். ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணு 2 செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பேபியை ரெகுலராக ஸ்கூலுக்கு சைக்கிளில் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி அவர் கூப்பிட்டு போகும்போது ஈச் அண்ட் எவ்ரிடே அவர் பார்க்குற ஒரு சாதாரண ஒரு கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறாரு. ஒரு டீ கடைக்காரரோ இல்லைனா ஒரு துப்புரவு தொழிலாளரோ அவங்கள பற்றி எப்போ எழுந்திக்கிறாங்க, அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. ஈச் அண்ட் எவ்ரிடே வேறு கேரக்டர்ஸ் பற்றி பேசிக்கிட்டே போவார். அப்படி போகும்போது ஒரு முறை வந்து கிளாஸில் வந்து பூக்கடைக்காரங்களை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. புக்கில் வருது, அந்த லெசன் பற்றி பேசும்போது பூக்கடைக்காரங்க பற்றி பேசுகிறாங்க. அப்போ அந்த பேபி எழுந்துச்சு அந்த பூக்கடைக்காரங்களுடைய டோட்டல் லைஃப் நேச்சரை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை கேட்டதும் பயங்கர ஆச்சரியப்படுறாங்க டீச்சர்ஸும், மற்ற சக ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் இதிலேருந்து அந்த ஸ்டோரியில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சக மனிதனுடைய வாழ்வியல் முறையும் அவர்களோட நமக்குள்ள தொடர்பையும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம்னு அந்த ஸ்டோரியில் சொல்லி முடிக்கிறாங்க. பட் இந்த ஸ்டோரியை பார்த்ததுக்கப்புறம் நான் ஏன் லைஃபோட கம்பேர் பண்ணி பார்த்தேன். என் பிள்ளைங்களை நான் வண்டியில் வச்சு கூப்பிட்டு போகும்போது இந்த மாதிரி கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணால் நான் எப்படி பண்ணுவேன்னா, எடுத்தெடுப்பிலே சொல்வேன், நல்லா படிக்கலைன்னா இந்த மாதிரி தான் ஆகணும், காலத்துக்கும் இப்படி தான் கஷ்டப்படணும், படிக்கிறதும் படிக்காததும் உங்கள் இஷ்டம். இந்த டயலாக் நான் எப்போவுமே சொல்லுவேன் பிள்ளைங்கக்கிட்ட. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு தோணுச்சு. ஒரு குழந்தைங்களுக்கு சாதாரணமாக அந்த மக்களை பற்றி காட்டுற பயம், சாதாரண மனிதர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி நம்ம ஒரு பயத்தையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நம்ம ஏற்படுத்திடுறோமோன்னு தோணுச்சு இந்த ஸ்டோரியை படித்ததுக்கப்புறம். அப்போ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா, ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஒரு மனிதர்கள் கிட்டே இருக்க பாசிட்டிவை மட்டுமே பார்க்குற மனோபாவத்தை பிள்ளைங்கக்கிட்ட உருவாக்கணும்னு யோசிக்க தோணுச்சு. இதை என் பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அடிப்படை கல்வியை சொல்லித்தர வேண்டியது ஸ்கூலோட கடமை. என்கிட்ட அட்மிஷனுக்கு வரும்போதே என் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பையனுக்கு ABCD தெரியும், 1 2 3 தெரியும், இந்த புக்கில் இருக்க எல்லாமே என் பையன் படிச்சுட்டான், ஜஸ்ட் ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும், அதுக்காக தான் நான் ஸ்கூலுக்கு வரேன்ட்டு. அடிப்படை கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஸ்கூலோட கடமை. இந்த மாதிரி சக மனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு முறைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் பேரண்ட்ஸ் கிட்ட. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி இப்போ ரீசெண்டாக கிரீன்ஸில் ஷாப்பிங் பண்ணேன். நம்ம ஊரில் இருக்க கிரீன்ஸ் ஷாப்பிங்கில் தான் ஷாப்பிங் பண்ணேன். ஷாப்பிங் பண்ணிட்டு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பில்லிங் செக்ஷனில் வந்து நின்றுட்டு இருந்தேன். எனக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாருமே 7 ஐட்டம்ஸ் வரைக்கும் பில் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே போர்டு இருந்தது, ஆக்சுவலி பிலோ 5 ஆர்டிகல்ஸ்னால் தான் இங்கே போடணும், அப்படி பில்லிங்க்கு இது ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு முன்னால் இந்த கேரக்டர் 7 ஐட்டம்ஸ் மேலே பில் பண்ணாங்க. ஸோ நான் வந்து பின்னால் நின்றுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் தான் பில் பண்ண போகிறேன். சடனாக ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் ஃப்ரம் கிரீன்ஸ் கிட்டே வந்து சொன்னார், மேம் போர்டு படிக்கலைங்களா, 5 ஆர்டிகல்ஸ் மட்டும் இருந்தால் தான் இங்கே வந்து பில் பண்ணணும், மீதி பேர்லாம் அங்கே தான் பண்ணணும். எனக்கு சடனாக கோவம் ஏறிச்சு. ஏன் எனக்கு முன்னால் அவர் போட்டு போகிறாரு, அப்போ உங்களுக்கு தெரியலையா அப்படின்ட்டு கோவமாக கேட்க தோணுச்சு. அப்போ அவரை பார்த்தா பெரிய படிச்சிருப்பாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அவர் திரும்பி என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார், மேம் அவங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்னா அதே தப்பை நானும் பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, இது கரெக்டானு. ஒரு செகண்ட் என்ன பதில் சொல்கிறேனே தெரியல, ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணேன். அப்படியே பேகை ட்ராலியை இழுத்துட்டு வந்து நார்மல் க்யூவில் நின்றுட்டு வந்தேன். அப்போ அதுலேருந்து என் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தவறு பண்ணுறது மனித இயல்பு. தவறை ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக அது தவறை நாமும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த தவறு எது சரி எது, யார் தப்பு பண்ணாலும் சரி நாம் கரெக்டாக நடந்துக்கணும்னு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கில் படித்த ஸ்டோரி தான். கெவின் கார்ட்டர், மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கெவின் கார்ட்டர் சவுத் ஆஃப்ரிக்கனில் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து அந்த ஃபோட்டோ மேலே இருக்க ஒரு பெரிய ஆர்வ கோளாறு, நாடு காடு மலைன்னு எதையும் மிச்சம் விடாமல் போய் ஃபோட்டோஸ் எடுத்து அப்டேட் பண்ணுறாரு. அப்படி ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு, சுடானில் பயங்கரமான வறட்சி, பசி கொடுமை, அந்த பஞ்சத்தை ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அவர் சுடானுக்கு அவருடைய குரூப்ஸோடு போகிறாரு, கேங்கோடு போகிறாரு. அங்கே போயிட்டு ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ஃபோட்டோவும் அவர் எடுக்கிறாரு. இந்த ஃபோட்டோ மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு கழுகு இருக்கும், அந்த கழுகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் கூட சதையே இல்லாமல் பசி பட்டினியில் நடக்கக்கூட முடியாமல் தவழ்ந்து போகிற ஒரு குழந்தை பேபி இருக்கும். அந்த பேபி எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடு சபையில் போட்டிருக்க முகாமில் கொடுக்குற சாப்பாடு வாங்குறதுக்காக போகிறதா அதில் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டோரியில் இது நடந்த சம்பவமே. ஆக்சுவலாக அந்த கழுகும் அந்த குழந்தையும் இருக்கும் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா. இவருக்கு கரெக்டான பிக்சர், இவர் ஆசைப்பட்ட பிக்சரை அவர் எடுத்துட்டார். உடனே இங்கே எடுத்துகிட்டு வராரு. அவருடைய பிளேஸ்க்கு வந்து அதை நல்ல ஹையஸ்ட் ரேட்டுக்கு விற்கணும்னு முடிவு பண்ணுறாரு. நியூயார்க் மேகசினுக்கு, நியூயார்க் நியூஸ் பேப்பருக்கு அதை விற்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா 1933 மார்ச் இதே மந்தில் அந்த ஃபோட்டோவை 26 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்
பயங்கர பாராட்டு மழை ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கு வெறும் ஃபோன் கால்ஸாக வருது. என்ன ஃபோன் கால்ஸ்ன்னு பார்த்தாக்கா, அந்த குழந்தையோட அடுத்த நிலைமை என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு சாப்பாடு கிடச்சிதா, அந்த குழந்தை படிச்சுக்கிச்சா, என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு ஒரே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அந்த ஆஃபீஸ்க்கு. பட் நோ ஒன் இஸ் ஹேவ் த ஆன்சர். பேரண்ட்ஸ்க்கு அந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் அது என்ன ஆச்சு அந்த குழந்தைன்றது தெரியாது. அதே மாதிரி அந்த ஃபோட்டோவை போட்ட பத்திரிக்கைக்கும் அவங்க எடுத்த ஃபோட்டோவில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன ஆச்சுன்றது தெரியாது டோட்டலாக. ஸோ நோ மோர் ஆன்சர்ஸ். இவருக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நோபல் அவார்ட் மாதிரி ஒரு பெரிய அவார்டு, லிட்சர் அவார்டு. இவருக்கு அந்த ப்ரைஸை வந்து ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு 1994 கொடுக்குறாங்க. அவருக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்குறாங்க. அந்த அவார்ட் வாங்கின பிறகும் அவருக்கு இதே கமெண்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன் அவருக்கு அதுக்கு வருது. அப்போ அவருக்குள்ள ஒரு மன வருத்தம், அந்த கழுகுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருந்ததுன்னுட்டு. ஏன்னா ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர் நம்மள மாதிரி இருக்க சக மனிதர்கள் கேட்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்துருக்கலாம், இல்லைனா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த முகாம்லையாவது விட்டுருக்கலாம். அப்படி எதுவுமே பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த கழுகையாவது ஓட விட்டுருக்கலாம். இது எதுவுமே கிடைக்காம எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து அவருடைய நேமை மட்டும்தான் பெருசு பண்ணிக்கணும்னு நினச்சார். இது வந்து அவருக்கு தெரிய வந்ததும் அவர் என்ன அவார்ட் வாங்கினாலும் அவரால் அந்த வருத்தத்தை தாங்கவே முடியல. வித்தின் அந்த அவார்ட் வாங்கி ஒரு 2 monthsல ஒரு பீச் ஓரத்தில் அவருடைய காரை நிறுத்திட்டு தன்னை சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த அப்போ அவர் அங்கே வச்சிருந்த பேப்பரில் அவர் எழுதினது, ரியலி ஐ எம் வெரி சாரி சாரி சாரி. அதுக்கு மேலே அவருக்கு எதுவுமே தோணலை. ஒரு குற்ற உணர்ச்சி அவர் தாங்க முடியாமல், அப்போ அவருடைய வயசு பார்த்திங்கன்னா 33, யங்கஸ்ட் மேன், பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் சொல்ல போனால். அந்த மன வருத்தம் அவருக்கு அவர் அதுக்கு மேலே வாழவே விடலை. ஸோ இந்த ஸ்டோரி படிக்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்ட படிக்கிற எல்லா பிள்ளைங்களுமே நாளைக்கு கலெக்டர் ஆகிடணும், டாக்டர் ஆகிடணும் நான் ப்ரே பண்ணுறேன். ஆஸ் இட் இஸ் இப்போ என்கிட்ட படித்த பிள்ளைங்க எல்லாருடைய லைஃப்புமே ரொம்ப பெரிய லெவலில் இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. இன்கேஸ் இந்த ஸ்கூல் இன்னும் போக போக பார்த்திங்கன்னா என்கிட்ட படித்த பிள்ளைங்களே எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு கூட என்னுடைய கற்பனைகள் ஆசைகள்லாம் உண்டு. அப்படி எப்படி என் பிள்ளைங்க நல்ல பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படணும், அதே மாதிரி என் பிள்ளைங்க எல்லாமே நல்ல மனிதர்களாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மனிதர்களாக நல்லா வாழணும்னா ஒவ்வொரு அம்மா கையில் மட்டும்தான் இருக்குது. Mother may be educated or uneducated, but she is the first, best and last teacher forever for all the children. இது யாராலையும் மாற்ற முடியாது. Life is a long journey between a human being and being a human. என்கிட்ட படித்த எல்லா பிள்ளைகளும் நல்ல மனிதர்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எல்லா பேரண்ட்ஸோட கடமைன்னு கேட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆஸ் இட் இஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஒவ்வொரு குழந்தைங்களா மெல்லமாக எவ்வளோ